கம்பீர நடை, கர்ஜிக்கும் குரல் ஒருபுறம், குழந்தையோடு குழந்தையான பூக்கி மனம் மறுபுறம், நிழல் போலவே கூடவே இருந்து நான் நினைச்சாலும் பரவாயில்ல, என் ஜனாதிபதி மேல ஒரு சொட்டு கூட படக்கூடாது என்று குடியரசுத் தலைவரை ஒரு தாய் போல தாங்கும் ஏடிசி ஆபீசர். டாப் ட்ரெண்டிங்கில் பேசப்பட்டு வரும் ஒரு தலைமைத்துவ அதிகாரி யார் இந்த ரிஷப் சிங் சம்பியாள். ஜம்முவில் இருக்கக்கூடிய டோக்ரா ராஜ்புத் சமூகத்தை சேர்ந்த மேஜர் சம்பியாள் வீர மற்றும் ராணுவ பாரம்பரியத்துல வேரூன்றிய ஒரு வளமான வம்சாவளியை சேர்ந்தவர். துணைச்சலான கதைகள்ல சூழப்பட்ட மேஜர் சம்பியாள் சிறு வயதுல இருந்தே தலைமைத்துவம், கௌரவம் மற்றும் சேவையோட மதிப்புகளை உள்வாங்கி இருந்தாராம். இவரோட தலைமைத்துவத்தை பாராட்டி 4 இருந்து 5% தன்னார்வலர்களால மட்டுமே பெறப்படக்கூடிய தாலிபான் பதக்கத்தை அடைந்த மேஜர் சம்பியாளோட தேர்வு அவரோட விதிவிலக்கான திறமை, ஒழுக்கம் மற்றும் தலைமைத்துவத்தை அடிக்கோடிட்டு காட்டுச்சு. மேஜர் சம்பியாளோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான தருணம் தான் 2021 குடியரசு தினம். அதாவது அவரு ஜாட் ரெஜிமெண்ட் படைப்பிரிவு வெற்றிக்கு வழிநடத்தி சிறந்த அணிவகுப்பு படைக்கான விருதை பெற்றாரு. பாதுகாப்பு அமைச்சரான ராஜ்நாத் சிங்கோட அங்கீகாரம், விவரங்கள், தலைமைத்துவம் மற்றும் சடங்கு திறமை ஆகியவற்றுல அவர் காட்டிய நுணுக்கமான கவனத்தை அனைவருமே பெருமையோட பார்த்தாங்க. இந்த திறமைகள் அவரை ஏடிசி அதிகாரி ஆக்குறதுக்கு பங்களிச்சுச்சு. தனது மதிப்புமிக்க ராணுவ சேவையை தொடர்ந்து மேஜர் சம்பியாள் இந்திய ஜனாதிபதியான திரௌபதி முர்முவுக்கு உதவியாளரா நியமிக்கப்பட்டார். இது அனைத்து அதிகாரிகளுக்குமே ஒரு மிகப்பெரிய கனவு அப்படின்னே சொல்லலாம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு ஒரு பாதுகாப்பு அதிகாரியா நியமிச்சதுக்கு அப்புறமா ராணுவம், கடற்படை, விமானப்படை அதிகாரிகளோட இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்புகள் மட்டும் இல்லாம ஜனாதிபதி திரௌபதி முர்முவை ஒரு தாய் போல தாங்கக்கூடிய தலைமைத்துவத்தையும் இவர் கொண்டிருந்தார். அதாவது நிழல் போல ஜனாதிபதி திரௌபதி முர்முவுக்கு பின்னாலேயே சென்று அவரை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாம ஒரு சில சமயங்கள்ல நான் நினைச்சாலும் பரவாயில்ல, என்னோட ஜனாதிபதி மேல ஒரு சொட்டு மழை நீர் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள குடைபிடித்து தாங்கி போற மாதிரியான காட்சிகளும் வெளியானுச்சு. கம்பீரமான நடை, கர்ஜிக்கும் குரல், தலை நிமிர வைத்த தலைமைத்துவம் அப்படின்னு இது எல்லாமே ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் குழந்தையோட குழந்தையா மாறி அவரு பூக்கியான ஒரு கேரக்டரையும் கொண்டிருந்தாரு. யாருப்பா இந்த மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2025ல இவர்தான் டாப் ட்ரெண்டிங்ல பேசப்பட்டு வராரு.